வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முழு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் புக்கை எடுத்து அதை எப்படி உங்க பிசினஸ வளர்க்கறதுக்கான ஒரு சிம்பிளான செயல் திட்டமா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம எல்லாரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. உங்கள் தொழில் ஏன் வளரவில்லை? இந்த ஒர்க்புக்கோட மையமே இந்த கேள்விதான். இதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பயணத்தோட முதல் படி. அந்த கேள்விக்கான பதில் ரொம்பவே சிம்பிளான 3 எழுத்துல ஆரம்பிக்குது. ஏ, பி மற்றும் சி. இதுக்கு பேர் தான் ஏபிசி மார்க்கெட்டிங். இதுதான் ஒரு வெற்றிகரமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அசைக்க முடியாத அஸ்திவாரம். சரி, அப்போ மார்க்கெட்டிங்கோட அந்த கோர் ஃபவுண்டேஷன், அதாவது இந்த ஏபிசிகளை பத்தி நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் இந்த 3 தூண்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ அந்த ஏபிசினா என்ன? ஏனா ஆடியன்ஸ், சிம்பிளா சொல்லணும்னா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பீனா பிராண்ட், மத்தவங்களை விட நீங்க எப்படி தனித்துவமா இருக்கீங்க, உங்க ஸ்பெஷாலிட்டி என்ன. கடைசியா சீனா கண்டென்ட், உங்க ஆடியன்ஸ்க்கு உண்மையிலேயே மதிப்புள்ள பயனுள்ள ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்கணும். இந்த 3 சரியா செட் ஆயிடுச்சுன்னா உங்க மார்க்கெட்டிங் பாதி ஜெயிச்ச மாதிரி தான். ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த ஒரு தெளிவான வளர்ச்சி திட்டமா மாத்தணும். அதாவது கோல் செட் பண்றதிலிருந்து அதை செயல்படுத்துற சிஸ்டம் வரைக்கும் எப்படி போறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுல முதப்படி ஸ்மார்ட் கோல் செட் பண்றது தான். அதாவது உங்க இலக்குகள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், அதை அளக்க முடியணும், அதை அடையக்கூடியதா இருக்கணும், உங்க பிசினஸ்க்கு பொருத்தமானதா இருக்கணும், கடைசியா அதை முடிக்க ஒரு டைம் லிமிட் இருக்கணும். அப்போதான் அது வெறும் ஆசை இல்ல, ஒரு ஆக்ஷன் பிளான். ஆனா ஒரு கோல் மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. ஒரு கோலை அடையறதுக்கு ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு முறையான அமைப்பு இல்லனா அந்த கோல் வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கான அந்த சிஸ்டம். AIDA சேல்ஸ் ஃபனல். இது ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல ஏ, உங்க ஆடியன்ஸோட கவனத்தை அட்டென்ஷனை ஈர்க்கணும். அடுத்து ஐ, உங்க மேல ஒரு ஆர்வத்தை இன்ட்ரெஸ்ட உருவாக்கணும். அதுக்கப்புறம் டி, உங்க பொருளை வாங்கணுங்கிற ஆசையை தூண்டணும். கடைசியா ஏ, அவங்கள வாங்க வைக்கிற செயலை ஆக்ஷனை செய்ய வைக்கணும். இங்க பாருங்க, இந்த ஒர்க் புக்ல 92 நாட்கள் 30 கஸ்டமர்கள்னு கையால எழுதியிருக்கு. இதுதான் ஒரு ஸ்மார்ட் கோலை இந்த AIDA சிஸ்டம்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். ஓகே, பிளான் ரெடி. இப்போ அந்த பிளானை ஓட வைக்கிற இன்ஜினை பத்தி பேசலாம். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்களும் கம்யூனிகேஷனும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய வலைப்பின்னல் மாதிரி. சோஷியல் மீடியா, SEO, இமெயில்னு பல சேனல்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும். ஆனா இந்த ஒர்க் புக் ஒரு குறிப்பிட்ட கருவிக்கு ஸ்பெஷல் கவனம் கொடுக்குது. ஏன்னா சின்ன பிசினஸ்களுக்கு நேரடி தொடர்பு தான் மிகப்பெரிய பலம். அந்த பவர்ஃபுல்லான கருவி எதுன்னு நினைக்கிறீங்க? அது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒண்ணுதான். அதுதான் வாட்ஸ்அப் பிசினஸ். பாருங்க, உங்க பிசினஸ் ப்ரொஃபைலை செட் பண்றது எவ்வளோ ஈஸின்னு. வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை ஓபன் பண்ணுங்க, செட்டிங்ஸ் போங்க, உங்க பிசினஸ் டீடைல்ஸை டைப் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, அவ்வளோதான். 2 நிமிஷத்துல உங்க டிஜிட்டல் கடை தயார். சரி, ப்ரொஃபைல் செட் பண்ணியாச்சு. அடுத்து கஸ்டமர்ஸ் கூட எப்படி ஒரு நல்ல உறவை வளர்க்கறது? புதுசா மெசேஜ் பண்றவங்கள வரவேற்க ஒரு கிரீட்டிங் மெசேஜ் செட் பண்ணுங்க. நீங்க பிஸியா இருந்தா அவே மெசேஜ் உங்களுக்கு பதில் சொல்லிடும். அடிக்கடி கேட்கிற கேள்விகளுக்கு குயிக் ரிப்ளைஸ் யூஸ் பண்ணா உங்க நேரம் மிச்சமாகும். லேபிள்ஸ் வச்சு யாரு புது கஸ்டமர், யாருக்கு பேமெண்ட் பாக்கின்னு ஈஸியா ட்ராக் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கஸ்டமர் நம்பிக்கையை பெரிய அளவுல உருவாக்கும். இவ்வளோ நேரம் தியரி, ஸ்ட்ராட்டஜின்னு நிறைய பேசிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இதையெல்லாம் எப்படி தினசரி பழக்கத்துக்கு கொண்டு வர்றது, அதுக்கு என்னென்ன கருவிகள் தேவை, அதை தான் இப்போ பார்க்க போறோம். உங்க வேலையை ரொம்ப சுலபமாக்க இந்த ஒர்க் புக் சில இலவச கருவிகளை பரிந்துரைக்குது. உதாரணத்துக்கு, மெயில்சிம்பை வச்சு நீங்க கஸ்டமர்ஸ்க்கு இமெயில் அனுப்பலாம். கேன்வாவை பயன்படுத்தி டிசைனரே இல்லாம நீங்களே சூப்பரா போஸ்டர்ஸ் உருவாக்கலாம். இந்த மாதிரி உங்க ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கருவி இருக்கு. இப்போ இதுதான் இந்த முழு திட்டத்தோட கிளைமேக்ஸ், 100 நாட்கள் சேலஞ்ச். இது ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட். ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்ன வேலைகளை முடிக்கணும்னு இதுல தெளிவா இருக்கும். இதுதான் உங்களை சோம்பேறி ஆகாம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செயல்பட வைக்கும் ஒரு டூல். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை எப்படி ஸ்மார்ட்டா பயன்படுத்துறதுன்னு இந்த ஒர்க் புக் சொல்லி கொடுக்குது. இதை பாருங்க, இது ஒரு ChatGPT ப்ராம்ப்ட். நான் இந்த பிசினஸ் பண்றேன், கஸ்டமர்ஸை கூப்பிட எனக்கு 30 விதமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்டா போதும். யோசிச்சு பாருங்க, உங்க மார்க்கெட்டிங் வேலை எவ்வளோ ஈஸி ஆகும்னு. சரி, உங்களுக்கான 100 நாள் சவால் இப்போ ஆரம்பமாகுது. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. உங்களோட முதல் படி என்னவா இருக்க போகுது?